ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எலியே. இன்றைக்கி நாம் மிளகா பஜ்ஜி கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மிளகா உள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங்கெல்லாம் வச்சு பஜ்ஜி மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோமிங் வித் எலியே சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்ங்க ஆப்ஷனோட சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன செய்கிறேன்னா, காம்பு வந்து நீளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் காம்பை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இதை கொஞ்சம் ஒரு பக்கமாக லைட்டாக அப்படி கீச்சு விட்டுட்டிங்கன்னா உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். சீட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம செய்கிறோம். சீட்ஸோடு வச்சு செய்கிறவங்க கூட செய்யலாம். காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா அப்படியே செய்யுங்க. இப்போ வந்து நான் காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் உள்ளே எடுத்துட்டேன். ஓகேவா? இது மாதிரி எல்லா மிளகாவையும் நம்ம உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த காம்பு நீளமாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஈஸி தான். லைட்டாக அப்படியே கீச்சு விட்டிங்கன்னா வந்துடும். உள்ள நிறைய மிளகாய் சீட்ஸ் எல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இருந்தால் கூட அதை நம்ம எடுத்துட்டா சாப்பிட காரம் இல்லாமல் சாப்பிடலாம். ஓகேவா? இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ மிளகாயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஸ்டஃபிங்க்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 போதும். மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். அது கூட பன்னீர் துருவினது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சீஸ் சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சீஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கம்மியாக போட்டால் போதும், பார்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாவில் காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். ஸோ கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரம், உப்பு, உரப்பு எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா? நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே இந்த மிளகால உள்ளதெல்லாம் சீடெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதில் இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, அந்த டீ டைமுக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இதை. ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று வச்சு காட்டுற பாருங்கள். இதை லைட்டாக அப்படி எடுத்துட்டிங்கன்னா கேப் வரும். இந்த கேப் உள்ள நல்லா நீல வாக்கில் உள்ள ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. அப்படி பிடிச்சி நல்லா அழுத்துனீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது வெளியே வரும், அதை எடுத்துடலாம். நல்லா இப்படியே நீங்கள் அழுத்தி விட்டால் போதுமானது. பாருங்கள். ஓகேவா? இது மாதிரி எல்லா மிளகாவையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா மிளகாவையுமே நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். இப்போ பஜ்ஜி மாவுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து மிளகாய் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 கப் கடலை மாவு எடுக்கிறேன். அது கூட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்தோன்னா கொஞ்சம்
கிறிஸ்பியாக இருக்கும். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான். மஞ்சள் தூள் கலர் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்குவோம். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிட்டேன். நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள், ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிளகாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பஜ்ஜி மாவில் நல்லா முக்கிட்டேன். ஓகேவா? பாருங்கள், நல்லா இது இப்படி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதுவும் காஃபி டீயோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த ஆயிலை நல்லா வடிகட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மீதி இருக்கிறதையும் நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லா மிளகாவையுமே நல்லா இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மிளகாய் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற பஜ்ஜியை விட உள்ள ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷனோட கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.